ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் வீரு விஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2023 ஊட்டியில் 14 வயசு சிறுமிக்கு நடந்த கொடூரமும் அதற்கப்புறம் நடந்த அமானுஷ நிகழ்வை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே, நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்க்க முன்னாடியே நான் அதை சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ பண்ணுறதே ஒரு அவேர்னஸ்க்காக தான். இந்த வீடியோ கண்டிப்பாக பெண் பிள்ளைகள் இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை எப்போவுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோவாக நான் இதை நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கும் அவேர்னஸ் வீடியோவாக வந்து சேரணும்னு எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், இங்கே தெரிகிற ஜிமெயில் அண்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விப்பட்ட உண்மை நிறைந்த அமானுஷ கதைகளை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இந்த வீடியோ மூலமாக கொண்டு வந்து சேர்ப்பேன். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டாயிரத்தி 23 ஊட்டியில் வாழ்ந்துட்டு வர ராதான்ற பெயர் நானாக சொல்கிறது, உண்மையான பெயரை நான் குறிப்பிட வேணான்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் இந்த கதையில் நானாக க்ரியேட் பண்ண பேர் தான் ராதா. அந்த பொண்ணுக்கு வந்து 14 வயசு ஆகுது. 8வது படிச்சுட்டு வராங்க அந்த ஊட்டியில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில். இவங்களோட அம்மா மகேஸ்வரி ஊட்டியில் வீட்லேயே சாக்லேட் செஞ்சு அந்த ஊட்டிக்கு டூரிஸ்டர்லாம் வராங்கள்ல, அவங்கக்கிட்ட இந்த சாக்லேட்டை சேல் பண்ணுறது தான் இவங்களோட வேலை. இந்த பொண்ணுக்கு அப்பா கிடையாது. 7 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துடுறாரு. அதற்கப்புறம் இந்த குடும்பத்தில் சொல்லிக்கிற மாதிரி எந்த நபரும் கிடையாது. அம்மா பொண்ணு தான். அந்த பொண்ணுக்காக மட்டும்தான் இவங்க அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. அந்த பொண்ணை எப்படியாவது நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வைக்கணும். அப்பா இல்லாத பொண்ணு சரியான வளர்ப்பு இல்லைன்னு யாரும் சொல்கிறக்கூடாதுன்றதுல ரொம்ப தீர்க்கமாக இருக்கிறாங்க நம்ம ராதாவோட அம்மா. அவங்க அம்மாவுக்கு ராதா ரொம்ப செல்லம். அதாவது அப்பா இல்லாத பொண்ணு வந்து கஷ்டம் தெரியாமல் வளர்க்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க அம்மா அவள் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனால் ராதா அப்படி கிடையாது. அவங்க அம்மா படுற கஷ்டத்தை கண்ணுக்கு நேராக பார்க்கறதுனால எந்த ஒரு விஷயமும் ஆசைப்பட்டும் கேட்க மாட்டா, அடம் பிடிச்சும் கேட்க மாட்டா. அதே மாதிரியே ராதாவுக்கு ஸ்கூல் லீவ் இருக்கிற டைமில் அவங்க அம்மாவுக்கு ரொம்பவும் உதவியாக இருப்பாள். இந்த மாதிரி தான் அவங்க குடும்பம் சந்தோஷமாகவும் நல்லபடியாகவும் போயிட்டுருக்கு. இப்படி நல்லபடியாக போயிட்டுருக்குற அவங்க குடும்பத்தில் ஒரு பேரிடியாக ஒரு சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. அன்னைக்கு திங்கட்கிழமை, அதாவது மண்டே, அந்த பொண்ணு வந்து வழக்கம் போல் ஸ்கூலுக்கு வீட்டிலேருந்து ரெடியாகி சாப்பாடெல்லாம் கட்டிட்டு அவங்க அம்மாவும் வேலைக்கு கிளம்பும் போது அவளும் சைக்கிள் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறா. அவங்க அம்மா போன இடத்துல நல்லபடியாக வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ராதாவும் ஸ்கூலுக்கு போயிட்டு கரெக்டாக ஈவினிங் 4:30க்கெலாம் வந்துடுவா. அவங்க அம்மா 3 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க அவங்களோட வியாபாரத்தெல்லாம் முடிச்சுட்டு. இப்படி 4 மணி ஆகுது, 5 மணி ஆகுது, 5:30 ஆகுது. இவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் பயம் ஏற்படுது. பொம்பளை பிள்ளை இவ்வளோ நேரம் ஆச்சு, ஸ்கூல் 4:30க்கெலாம் முடிஞ்சிடும், இன்னும் இந்த புள்ள வீட்டுக்கு வரலையேன்னு கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட மணி 6:30க்கு மேலே ஆகுது. ரொம்ப பயந்து போனவங்க ஸ்கூலு, பக்கத்து தெரு, அந்த ஊர் ஃபுல்லாக முக்கால்வாசி தேடிடுறாங்க. அவங்க பொண்ணு எங்கேயுமே தென்படலை. உடனே ரொம்ப பயந்து போன இந்த ராதாவோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, ஊட்டி அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி என் பொண்ணு இன்னைக்கு காலையில் ஸ்கூல் கிளம்பி போனால் எப்போவுமே 4:30 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவா, ஆனால் இன்னும் இன்றைக்கி வீட்டுக்கு வரல, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது சார், என் பொண்ணை கொஞ்சம் தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. 14 வயசு சிறுமின்றதுனால போலீஸ் அதிதீவிரமாக தேட ஆரம்பிக்கிறாங்க ஊட்டி ஃபுல்லாக. ஒரு கட்டத்தில் அவங்க ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் இடைப்பட்ட ஒரு தூரத்தில் ஒரு சின்ன காடு மாதிரி இருக்குது. அந்த காட்டு பகுதியிலையும் கடைசியில் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும்போது நைட்டு இரவு ஒரு 9:30 இருக்கும். அந்த காட்டு பகுதியில் ஒரு இடத்துல ஒரு சிறுமி பிணமாக கிடக்குறாங்கன்னு ஒரு நியூஸ் வருது. இதை தெரிஞ்ச போலீஸு, அதாவது இந்த ராதாவோட அம்மா எல்லாருமே அங்கே பதறி அடிச்சுட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல இவங்க நினச்ச மாதிரியே, அதாவது போலீஸ் நினச்ச மாதிரியே நம்ம ராதாவோட பிணம்
துணிகள் கிழிக்கப்பட்டு உதடுகள் வீங்கின நிலையில் ரத்தம் வடிய இறந்து கிடக்கிறா நம்ம ராதா. அதாவது 14 வயசு அந்த பெண் குழந்தை. இப்படி இதை பார்த்த உடனே அதிர்ச்சியாகி கொஞ்சம் கூட கண்ணீர் விடலை அவங்க அம்மா. அப்படியே அதிர்ச்சியாகி அப்படியே நிற்கிறாங்க. போலீஸு சுற்றி முற்றி பார்க்குறாங்க, இந்த இடத்துல யாராவது வந்தாங்களா குழந்தையை கூட்டுன்னு அப்படின்னு. அந்த நேரத்துலேயே பக்கத்தில் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த நேரத்துக்கு ஆள் நடமாட்டம் யாரும் இல்லை. யாரும் இந்த காட்டு பகுதியில் அவ்வளோவா போக மாட்டாங்க சார், அதனால் எங்களுக்கு தெரியலன்ற மாதிரி தான் பதில் வருது. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணோட அந்த பாடியை அங்கேருந்து கிளியர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த போலீஸ்காரங்க. அப்போ வரைக்குமே நம்ம ராதாவோட அம்மா ஒரு துளி கண்ணீர் விடலை. அந்த பொண்ணு இறந்ததை துளி கூட அவங்க மனசால் ஏற்றுக்கவே முடியல. அதனால் அவங்க கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரலை. அடுத்த நாள் காலையில் ஒரு 6-6:30 மணிக்கு அந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. அந்த ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம ராதாவோட அம்மா கையில் கொடுத்து, இந்த மாதிரி உங்கள் பொண்ணு கற்பழிக்கப்பட்டு தான் இறந்துருக்காங்க, அவங்க மிக கொடுமையான வழியில் தான் இறந்துருக்காங்க, ரொம்ப துடிச்சு இறந்துருக்காங்க, அவங்க கழுத்து நெரிக்கப்பட்டிருக்கு, அவங்க மிக கொடூரமாகவும் கற்பழிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியை வந்து நம்ம ராதாவோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டு அவ்வளோ நேரம் அழாமல் இருந்த ராதாவோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட அந்த இதை கண்ட்ரோல் பண்ண முடியல, என் பொண்ணு இப்படி ஒரு நிலைமையில இறந்துருக்கான்னு கேள்விப்பட்ட உடனே கதறாங்க. அந்த இடத்துலையே போலீஸ்காரங்க காலை பிடிச்சி கேட்க ஆரம்பிக்கிறாங்க, ஐயா என் பொண்ணை யாரையா இப்படி பண்ணா, இந்த பச்சை குழந்தைய எப்படியா இப்படி பண்ண அவங்களுக்கு மனசு வந்தது, எப்படியாவது அந்த ஆளை கண்டுபிடிங்க ஐயா, அவனை என் கையாலேயே கொல்லணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்தி அந்த இடத்துலையே அழ ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்காரங்களுக்கு கூட அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியல. போலீஸ்காரங்களே ஒரு கட்டத்தில் கோவப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு மிருகங்கள்லாம் நம்ம கூடயே வாழ்ந்துட்டுருக்கு, இதெல்லாம் நம்ம எப்படி தடுக்க போகிறோன்ற ஒரு பதில் அவங்க அம்மா கிட்ட சொல்லி, கவலைப்படாதீங்கம்மா, உங்கள் பொண்ணு ஆத்மா சாந்தி அடைய நான் கடவுளை வேண்டிக்கிறேன்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் அந்த பொண்ணோட பாடியையும் அவங்கக்கிட்டேயே கொடுத்து சரண்டர் பண்ணிவிட்டு போலீஸ் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ராதாவோட பாடியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்க அம்மா. தன்னோட லைஃப், அதாவது தன்னோட உலகம், தன்னோட எல்லாமே நினச்ச அவங்களுக்குன்னு இருந்த ஒரே ஒரு சொந்தம் அதுவும் போயிடுச்சு. இதை நினச்சி ரொம்ப ரொம்ப ஏங்கி போகிறாங்க. எல்லா சம்பிரதாயத்தையும் முடித்து அந்த பொண்ணை நல்லடக்கமும் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த வீட்டுக்கு வந்த நம்ம ராதாவோட அம்மா அந்த பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே 3 நாள் கண்டினியூஸாக அதே இடத்துல உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. தண்ணி சாப்பாடு எதுவுமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப உடல் மெலிந்து சோர்ந்தும் போகிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறது, என் பொண்ணு போயிட்டாலேன்ற ஒரு விஷயத்தை அவங்களால மனசளவில் துளி கூட ஏற்றுக்க முடியல. இப்படியே அந்த 3ஆவது நாள் நைட்டு வருது. அன்னைக்கு நைட்டு அவங்க பொண்ணு எங்கேயோ இருந்து அழுகிற மாதிரி ஒரு சவுண்டு வந்து நம்ம ராதாவோட அம்மாவுக்கு கேட்குது. அவ்வளோ, அதாவது அவங்களுக்கு சுயநினைவே இல்லை. அந்த பொண்ணு ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படியே சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. சடனாக அவங்களுக்கு சுயநினைவு வருது. சுயநினைவு வந்து, ஐயோ என் பொண்ணு இங்கே தான் இருக்கா, என் பொண்ணு சவுண்டு கேட்குது அப்படி இப்படின்னு சொல்லி பதட்டமாக எல்லா ரூமுக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு 2 ரூம் இருக்குது. அந்த 2 ரூம்குள்ளேயும் பயங்கர பதட்டமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே எங்கேன்னு தேடி எங்கேயுமே அவங்க பொண்ணு இல்லை. உடனே கத்த ஆரம்பிக்கிறாங்க, தாயி அம்மா ஏம்மா என்னை விட்டு போனேன், அம்மா தனியாக இருக்கம்மா, அம்மா கூட பேசும். பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் வீடே கொஞ்சம் நேரம் அமைதியாகுது. இவங்களும் அழுக்குறல் கொஞ்சம் நேரம் நிற்கிது. அந்த இடத்துல லைட்டாக ஒரு மாதிரி காற்று அடிக்க ஆரம்பிக்குது. அந்த இடத்துல தன்னோட பெண் உருவத்தில் ஏதோ ஒன்று அப்படி அவங்கள கிராஸ் பண்ணி போகிற மாதிரி பார்க்குறாங்க. யாரா இதுன்னு சடனாக ஏஞ்சி பார்க்கும்போது அது வேறு யாரும் இல்லை, அவங்களோட பொண்ணு தான். எப்படி அந்த காட்டு பகுதியில் மரத்துக்கடியில் துணிகள் கிழிந்தபடி அந்த இரத்த காயத்தோடு இருந்தாங்களோ அதே மாதிரி அதே உருவத்தில் நம்ம ராதாவோட அம்மாவுக்கு காட்சி அளிக்கிறா. உடனே அவங்க அம்மா வந்து தலையில் அடிச்சுட்டு, அம்மா என்னை மன்னிச்சிடுமா, உன்னை பார்த்துக்காம விட்டுட்டேன், இது எல்லாமே என் தப்பு தான்மா, என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. உன்னை யாருமா இப்படி பண்ணது, யார் தான் உன்னை இப்படி பண்ணது, அம்மா கிட்ட சொல்லுமா, அம்மா அவனை கொல்லாமல் விட மாட்டேம்மா, யாருமா சொல்லுமான்ட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே கேட்குறாங்க. உடனே அந்த நேரத்தில் ராதாவோட ஆத்மா சொல்ல ஆரம்பிக்குது, அம்மா நான் அன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன்னா வரும்போது நம்ம பக்கத்து வீட்டு குமரன் மாமா இருக்கார்ல, அவர் வந்தார்மா. சடனாக சைக்கிளை நிறுத்த சொன்னார். இந்த மாதிரி உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்துருக்காங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லி பைக்கில் ஏற சொன்னார்மா. நானும் அம்மாவுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாமல் பயத்தில் அந்த மாமா கூட வண்டியில் ஏறினேன்.
அந்த மாமா போயிட்டே இருக்கும்போது வண்டி ஆஃப் ஆகிடுச்சு, வா இந்த குறுக்கு வழியில் போயிடலாம், இந்த காட்டு வழியாக போனால் குறுக்கு பாதையில் சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் வாமா அப்படின்னு சொல்லி இந்த சைடு கூப்பிட்டாருமா அந்த காட்டு வழியாக. நானும் அம்மாவை பார்க்கணும், சீக்கிரம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்க கூப்பிட்ட இடத்துக்கு நானும் பின்னாடியே போனோமா. கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும்போது சடனாக அந்த மாமா நின்று இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கலட்டு அப்படின்னு சொன்னாருமா. எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் மாமா இப்படி சொல்கிறீங்க கேட்டோடனே கன்னத்தில் ஓங்கி பலார்னு அடிச்சிட்டாருமா. அதுக்கப்புறம் என் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு அதை நான் வாயால் சொல்ல முடியல, கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறமும் நான் வந்து அந்த மாமா கிட்டே என்னை விட்டுருங்க மாமா, அம்மா கிட்டே கொண்டு விட்டுருங்க, எனக்கு வயிறெல்லாம் வலிக்குது மாமா, ப்ளீஸ் மாமா என்னை அடிக்காதீங்கன்னு நான் கெஞ்சினேன். அப்போது அந்த மாமா என்ன சொன்னார்னா, இதுக்கு மேலே ஒன்று நான் இங்கேருந்து உயிரோடு விட மாட்டேன்னு சொல்லி என் கழுத்தை நெரிச்சாருமா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரில, நைட்டு எல்லாருமே வந்தீங்க, நீங்கள் போலீஸ்காரங்களாம் வந்தாங்க, என் பாடி கூட எடுத்துகிட்டு போனாங்க, என் உடம்பு எடுத்துகிட்டு போனாங்க. நான் உன்னை கூப்பிட்டேம்மா, நீ தான் என்னை பார்க்கவே இல்லை. நானும் 2 நாளாக வீட்டுக்குள்ளே வர ட்ரை பண்ணுறேன், என்னால் வர முடியல. ஏம்மா என்னை இப்படி தனியாக விட்ட, நான் உன்னை அங்கே கூப்பிட்டேன், நீ அப்பவும் பார்க்கல, எனக்கு வயிறெல்லாம் வலிக்குதுமா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, எனக்கு ஒரே இப்போ கூட பயமாக இருக்குமா, அந்த மாமா வந்துட்டாருன்னா என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா நிலைமையில் இருக்கும்போது கூட அந்த குழந்தை பயப்பட ஆரம்பிக்குது. அப்போது எந்த அளவுக்கு அந்த நாய் எந்த அளவுக்கு அந்த குழந்தைகிட்ட கொடூரமாக நடந்திருப்பான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அவங்க அம்மா இந்த விஷயத்தெல்லாம் கேட்ட உடனே ஒரு தாய்ங்க, அந்த தாய் வந்து அந்த விஷயத்தை கேட்குறா. தன்னோட குழந்தை, அதாவது 14 வயசு குழந்தை தான், அந்த குழந்தை வந்து சொல்லுது இவ்வளோ கஷ்டத்தை. ஒரு ஆன்மா நிலையில் இருக்கும்போது கூட அந்த குழந்தை பயப்படுதுன்னா அந்த குழந்தையோட நிலைமையில் இருந்து பாருங்கள். அவங்க அம்மா தலையில் அடிச்சுட்டு அழுகுறாங்க, பயங்கரமாக அழுகுறாங்க. அவங்களால என்ன செய்ய முடியும் அந்த நேரத்தில்? அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போய் அந்த பொண்ணு இறந்துட்டா. தலையில் அடிச்சுட்டு அழுகுறாங்க, நான் பண்ண தப்பு தான், உன்னை தனியாக விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அழுகுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க அந்த பொண்ணோட ஆத்மாவை பார்த்து பயங்கர ஆவேசமாக கத்தி, நான் உனக்கு சத்தியம் பண்ணுறேம்மா, உன்னை அவன் இப்படி பண்ணால ஏன் கையால் கொன்று இந்த சத்தியத்தை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலையே மயக்க போட்டு விழுறாங்க. அடுத்த நாள் காலையில் கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி கேராக மயக்க நிலையிலேயே போயிட்டு கதவை திறக்கிறாங்க. வாசலில் ஒரு 3 போலீஸ்காரங்க, இந்த மாதிரி உங்கள் பொண்ணு இறந்தாங்களம்மா, அந்த விசாரணை போயிட்டுருக்கு, இந்த மாதிரி உங்களுக்கு யார் மேலேயா சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க நம்ம ராதாவோட அம்மா கிட்டே விசாரிக்க வந்திருக்காங்க. அவங்க அந்த நேரத்தில் அவங்க பேரை சொல்லியிருக்கலாம், அதாவது அந்த நாய் குமரன் ஒரு நாய் இருக்குல்ல, அந்த நாய் பேரை சொல்லியிருக்கலாம், ஆனால் சொல்லலை. இவங்க தான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்களா அவங்க பொண்ணுக்கு. அதனால் இல்லை சார், எனக்கு யார் மேலே சந்தேகம் இல்லை, சீக்கிரமாக கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கையெடுத்து கொண்டு போயிட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஒரு வாரமாக அந்த குமரனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவன் கொஞ்சம் கூட அவன் செஞ்ச தப்பை மூஞ்சில் கூட காட்டலை, அவ்வளோ கேஷுவலாக நடிச்சிட்டு இருக்கான் அந்த ஏரியாவில். இவங்கள பார்த்து கூட என்னம்மா பொண்ணு இந்த மாதிரி ஆகிட்டா, கவலைப்படாதீங்க, ஏதாவது ஹெல்ப்னா என்ன கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்டேயும் நடிப்பை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கான் அந்த குமரன். கிட்டத்தட்ட 1 மாதமாக குமரனை ஃபாலோ பண்ணி அவனை எப்படியாவது இவங்களை தனியாக சந்திக்க வைக்கணுன்ற ஒரு முடிவில் என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க, முடியல. 1 மாதம் கிட்டத்தட்ட 1.5 மாதமாக ஆகுது. கரெக்டாக ஒரு நாள் குமரன் வீட்டில் தனியாக இருக்கான். அதை நோட் பண்ணுற நம்ம ராதாவோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, தம்பி இந்த மாதிரி வந்து எங்கள் வீட்டில் வந்து பீரோ ஒன்று வெளியே எடுத்து வைக்கணும்ப்பா, நான் இந்த பீரோ வேறு ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறேன், அதை வந்து நீ வெளியே எடுத்து வைக்க எனக்கு கூட ஹெல்ப் பண்ணு, எடுத்துகிட்டு போக வரவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க, கொஞ்சம் வாப்பா அப்படின்னு சொன்னோடனே இவனுக்கு தான் தெரியாதுல்ல இவங்க அம்மாவுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சது. அதனால் கேஷுவலாக ஓகே அக்கா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய் கதவை திறந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போன அடுத்த செகண்ட் இவங்க அம்மா கதவை லாக் பண்ணி தாபால் போட்டுடுறாங்க. இவன் எதுவுமே தெரியாமல் கேஷுவலாக உள்ளே போயிட்டே இருக்கான். உள்ளே போன உடனே இவங்க எடுத்து ஓரமாக மறைச்சி வச்சிருந்த அருவாமனைனா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம காலுக்கு சப்போர்ட் வச்சு காய்கறி இப்படி வெட்டுவாங்க, அதுதான் அருவாமனை. அந்த அருவாமனையை எடுத்து ஒரே அடி மண்டையில் அங்கேயே பதட்டமான நம்ம குமரன் என்ன பண்ணுறான், பதறி போய் கீழே விழுறான். அவனுக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒன்று நடக்கும்னு. அதனால் அடித்த அடியில் அவன் ஒரு மாதிரி கேர் ஆகி கத்தக்கூட முடியல, அப்படியே கீழே உட்காந்து அந்த நம்ம ராதாவோட அம்மாவை பயத்தோட கண்ணில் பயங்கர மரண பயத்தோடு பார்க்குறான். ராதாவோட அம்மாவை பார்த்து, அக்கா ஏன்க்கா இப்படி பண்ணுறீங்க, நான் என்ன பண்ணேன், எதுக்கு என்ன இப்படி தலையில் அடிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது, என் மகளை ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு கேட்ட அடுத்த செகண்டு
நம்ம குமரன் வந்து தெரிஞ்சிருச்சு. ஆஹா இவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னோடனே, அக்கா நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் அவளை கொல்லணும்னு நான் கொல்லலை, எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டோன்னு நான் பயத்தில் தான்க்கா அப்படி பண்ணேன், என்னை மன்னிச்சிருங்கக்கா, என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, என்னை கொன்னுடாதீங்கன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்றான். அவங்க அம்மா கொஞ்ச நேரம் கூட டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. என் பொண்ணுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்டா, நீ தான் கொன்னன்னு என் பொண்ணு தான்டா சொன்னானோடனே அவன் இன்னும் ஷாக் ஆகுறான். ஆனால் அந்த நேரத்தில் அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சம்பவம் நடக்குது. நம்ம ராதாவோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அம்மிக்கல்லில் குலவக்கல்லுன்னு சொல்லுவாங்க, அம்மி அரைக்கிறது கல் இருக்கும், அந்த கல்லை எடுத்துகிட்டு வந்து அவனோட ஆண் குறியிலேயே வச்சு அடின்னு அடிக்கிறாங்க. அந்த இடமே நஞ்சு போய் ரத்தம் ஃபுல்லாக ப்ளீட் ஆகி அந்த இடத்துலையே துடிச்சு செத்து போகிறான் அந்த குமரன்ற ஒரு கொடூர மிருகம். அவன் சாகிற வரைக்கும், அவன் துடிச்சு சாகிற வரைக்கும் அதை கண்கூட பார்த்துட்டு அவன் செத்ததுக்கப்புறம் அவங்க பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்து திரும்பி, உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நான் நிறைவேற்றிடுமா, கூடிய சீக்கிரம் அம்மாவும் உன் கூட வந்துடுவேன், நீ பயப்படாமல் அங்கே இரு, அம்மா இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டிலேருந்து ஸ்ட்ரைட்டாக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. இந்த மாதிரி என் பொண்ணுக்கு பண்ணவன் என் கையில் மாட்டிக்கிட்டான், நான் அவனை கொன்னுட்டேன், என்னை அரெஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சரண்டரும் ஆகிறாங்க. போலீஸே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் கிட்டத்தட்ட 1.5 மாதமாக இந்த கேஸை ஸ்டடி பண்ணிகிட்ருக்கோம், விசாரிச்சுட்ருக்கோம், யாருமே எங்களால் கண்டுபிடிக்க முடியல, இவங்க எப்படி கண்டுபிடிச்சி கொன்னுட்டேன்னு வந்து நிற்கிறாங்கன்ட்டு எல்லா போலீஸும் ஷாக்கு. இந்த சம்பவம் ஊட்டியில் 2023 நடந்திருக்கு. போலீஸ்கிட்ட நம்ம எல்லாமே போலீஸை தப்பாக தான் பேசியிருக்கோம். ஆனால் இந்த விஷயத்தில் போலீஸு நியூஸுக்கு சொன்ன விஷயமும் அதை ஹேண்டில் பண்ண விஷயமும் மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு ஒரு அப்ளாஸே கொடுக்கலாம், அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு பொண்ணு இறந்துட்டா எதனால் இறந்தான்றதை நம்ம சொல்லணும், அதான் உண்மை தெரியணுன்றதுனால அதை சொல்லணும். அதை டீட்டெயிலாக சொன்னால் அந்த பொண்ணுக்கும் ஒரு மாதிரி அசிங்கம், இறந்து போன பொண்ணுக்கும் ஒரு மாதிரி அசிங்கம், அந்த குடும்பத்தையும் அந்த விஷயம் பாதிக்கும். ஸோ அதனால் போலீஸ் எப்படி சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டியில் 2023 25 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிபரால் ஒரு பொண்ணு கற்பழித்து கொலை பண்ணுறா. உண்மையான பேரை மென்ஷன் பண்ணல, அவங்க அம்மா பேர் உண்மையான பேர் மென்ஷன் பண்ணல. இந்த சம்பவம் நடந்தது உண்மை, ஆனால் அதில் கூறப்பட்ட பேர்கள் எல்லாமே அனைத்தும் அவங்களா உருவாக்கப்பட்டது. இதில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ராதா, அதுவும் நான் உருவாக்கின பேர் தான். இந்த கதை மூலமாக நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா பெண் குழந்தை வச்சுருக்கிற அப்பா அம்மா எல்லா குடும்பத்துக்கும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், மாமா, சித்தப்பா, பெரியப்பா, மச்சான், அண்ணன், தம்பி, அப்பா கொண்டு யாரையுமே நம்பாதீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சவங்களால தான் தப்பு அதிகமாக நடக்குது. இன்னொன்று சொல்லிடுறேன், பொண்ணுங்களுக்கு அந்த பேட் டச் குட் டச்ன்றதை கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. எவன் எந்த இடத்துல தொடணும், எவனுக்கு எவ்வளோ லிமிட் கொடுக்கணுன்றதை நம்ம பேரண்ட்ஸான அம்மாக்கள் பெண் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுல தான் பெண்கள் சேஃபாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். இந்த மாதிரி விஷயத்த பேரண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்கூல்லேயும் இந்த மாதிரி விஷயங்களை மேம்படுத்தணும். அதாவது ஸ்கூல்லேயும் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்கணும். அதேமாதிரி எந்த குழந்தைகளும் ஒருத்தன் இந்த விஷயம் சொல்கிறான்னா அதை உடனே நம்பிடக்கூடாது. அந்த மாதிரி ட்ரைனிங்கும் என்னை பொறுத்த வரைக்கும் கொடுக்கணும்னு ஆசை. ஏன்னா ஒருத்தன் போயிட்டு இப்போ உனக்கு ஒரு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னோடனே அந்த பொண்ணு ஏறி போயிருக்கு, அப்போ அந்த மாமான்னு கூப்பிட்றதுனால அவன் மேலே எவ்வளோ ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும் அந்த பொண்ணுக்கு. நம்பிக்கைன்றது உங்கள் பெற்றவங்க மேலே வைங்க, வெளியே இருக்கிறவங்க மேலே நீங்கள் வைக்கவே தேவையில்லை, அதுக்கான அவசியமும் உங்களுக்கு இல்லை. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பொம்பளை பிள்ளைங்களை பார்த்துக்க வேண்டிய நிலமையில தான் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதுவும் இந்த மாதிரி வெறி நாய்ங்க வந்து சின்ன பொண்ணு, பெரியவன், வயசான கிழவி கொண்டு பிரச்சனை தான், பெண்கள்னாலே பிரச்சனை தான்ன்ற மாதிரி இந்த காலத்தில் பெண்களுக்கான ஒரு கொடூரமான செயல்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயத்தில் அந்த குமரன்ற ஒரு வெறி பிடிச்ச நாய்க்கு கிடைச்ச தண்டனை போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லாமல் அவங்க அம்மா எடுத்தாங்க பாருங்கள் ஒரு முடிவு, அந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டு கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு நாய்களுக்கு பப்ளிக்கில் வச்சு நடக்கணும். அதுதான் என்னோட ஆசை. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை அவேர்னஸாக பாருங்கள். யாருமே இந்த வீடியோவை பேய் கதை, அமானுஷ கதை இப்படி இந்த சிந்தனையில் பார்க்காம இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுன்றதில் தீர்க்கமாக இருங்க. நம்ம எல்லாரும் இந்த மாதிரி ஆண்கள் தான் பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பாக இருக்கணும். நமக்குள்ளேயே கருப்பாடுகள், இந்த மாதிரி வெறி பிடிச்ச நாய்ங்க, நரிங்க, அதாவது கழுகுங்க, புனந்தண்ணி கழுகுங்க, இவங்கெல்லாம் என்ன பேர் வச்சு கூப்பிட்றதுனே தெரில. இந்த மாதிரி மனுஷங்க இருக்கிற இடத்துல நம்மளும் அவங்கள பார்த்துக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிற அந்த மாதிரி கேரக்டர் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா உடனே அவங்கள வார்ன் பண்ணணும். இல்லை இந்த மாதிரி கேரக்டர் இருக்கான், நீ உஷாராக இரு, நம்ம வீட்டு பொண்ணுங்கிட்டையும் கொஞ்சம் அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும்.
ஸோ இந்த மாதிரி சம்பவம் நிறைய நடந்திருக்கு. இந்த கதைக்கு மட்டும் என்னடா இப்படி சொல்கிறான், அப்படியே பெரிய பூஸ்டப் பண்ணி சொல்கிறான், உடனே இந்த வீடியோ ரீச் ஆகணும், அதனால தான் இவன் சொல்கிறானான்னு எக்ஸாக்டாக தோண ஆரம்பிக்கும். அது எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. எனக்கு இந்த கதையை என்கிட்ட சொல்லும் போதும் நான் இவங்க சொன்ன உடனே இது உண்மையா, ஏன்னா உண்மை கதைன்னு சொல்லும் போது நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நான் நியூஸு இந்த கூகுளெல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். சம்பவம் நடந்திருக்கு. நான் அந்த சம்பவத்தை மென்ஷன் பண்ணி நான் சொல்லக்கூடாது, ஏன்னா அது பெருசாக பரவக்கூடாது, அந்த பொண்ணோட கதை திருப்பியும் பேசப்படக்கூடாது, முடிஞ்சிச்சு அவ்வளோதான். ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி உண்மை நிறைந்த அமானுஷ கதைகளை நீங்கள் பார்க்கணும் கேட்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீரு விஷன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.